بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்கிற இந்த பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஆல இம்ரான் அத்தியாயத்தின் 19வது வசனத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 20வது வசனம் பார்க்கணும். 20வது வசனம் 19வது வசனத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஃபைன் ஹாஜூக, ஹாஜ ஹாஜா ஹாஜு, ஹாஜ என்றால் விவாதம் செய்தான், ஹாஜு அவர்கள் விவாதம் செய்வார்களே ஆனால். இந்த அவர்கள்ங்கிறது யார்? திடீர்னு அவர்கள் வந்துச்சுன்னா யாரை பற்றி முந்தின வசனத்தில் இருக்கோ அவங்கன்ற அர்த்தம். முந்தின வசனத்தை யாரை பற்றி சொல்லப்படுது? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இதுக்கு முந்தின வசனத்தில் அல்லதீன ஊத்துல் கித்தாபு தானே, ஒமக்தலவல்லதீன ஊத்துல் கித்தாபே, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முரண்பட்டார்கள்னு சொன்ன காரணத்தினால இந்த ஹாஜுக்கை என்பது இந்த கல் மண் வணங்குறவனை பற்றி உள்ள விஷயம் இல்லை. இது யாருக்குரியது? வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு தான். இந்த அவங்கள பற்றி தான் இந்த வசனம் பேசுது. ஃபைன் ஹாஜூக்க, நபியே உம்மிடத்தில் அவர்கள் தர்க்கம் செய்வார்களே ஆனால், இந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறித்தவர்கள் உம்மிடத்தில் தர்க்கம் செய்வார்களே ஆனால், ஃபுகுல் நீ சொல்லிவிடு. தர்க்கத்துக்கு வந்தாங்க என்று சொன்னால் தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லிவிடு. என்ன சொல்லணும்? அஸ்லம் தூ, நான் வழிபட செய்துவிட்டேன், வஜ்ஹிய எனது முகத்தை நான் வழிபட செய்துவிட்டேன், லில்லாஹி அல்லாவுக்கு நான் வழிபட செய்துவிட்டேன். அவங்க உன்ட்ட சண்டைக்கு வந்தாங்க, விவாதத்துக்கு வந்தாங்கன்னா உன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு முதல் தெளிவுபடுத்திடணும். நீ நினைக்கிறாள் நான் கிடையாது, நான் அல்லாவுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நடப்பேன், அதை விளங்கிக்க அப்படின்னு நம்ம நிலைப்பாட்டை நம்ம சொல்லிவிட்டு அந்த நிலைப்பாட்டின் பக்கம் அவனை அழைக்கணும். ஒக்குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம் து வஜ்ஹிய எனது முகத்தை நான் கட்டுப்பட செய்து விட்டேன். அஸ்லமை என்றால் கட்டுப்பட்டான். அப்போ அஸ்லம்த்து நான் கட்டுப்பட்டேன்னு அர்த்தம். அதில் வஜ்ஹின் முகத்தைன்னு வந்ததுனால கட்டுப்பட செய்து விட்டேன்னு அர்த்தமாயிரும். அஸ்லம்த்துன்னு மட்டும் இருந்தால் நான் கட்டுப்பட்டேன். அஸ்லம்த்து வஜ்ஹிய என்றால் என் முகத்தை கட்டுப்பட்டேன் வரலை, பொருத்தம் இல்லையில, என் முகத்தை கட்டுப்பட செய்து விட்டேன். அஸ்லம்த்து வஜ்ஹிய எனது முகத்தை கட்டுப்பட செய்து விட்டேன், லில்லாஹி அல்லாவுக்காக கட்டுப்பட செய்து விட்டேன். நான் மட்டும் செய்யலை, ஒமனித்த பாணி என்னை யார் பின்பற்றுகிறார்கள் அவர்களும், முஸ்லிம்களும் என்னை யார் பின்பற்றுகிறார்கள் அவர்களும் அல்லாவுக்காக வேண்டி ஒமனித்த பாணின்னா அஸ்லமூன் உஜூஹகும் வச்சுக்கிறணும். என்னை பின்பற்றியவர்களும் அப்படின்னு மட்டும் இருக்கிறது. அவங்களுக்குரிய வார்த்தை எங்களுக்குள்ளே சொல்லப்படலை, நம்ம விளங்க முடிகிறது. என்ன வருது? எனது முகத்தை அல்லாவுக்கு கட்டுப்பட செய்து விட்டேன் என்பது ரசூல்லா தன்னையை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஒமனித்த பாணி மேலும் என்னை பின்பற்றியவர்களும்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வாசகம் போடணும்ல. பின்பற்றியவர்களும் அஸ்லமு உஜூஹகும் லில்லாஹி, அவங்களுடைய முகங்களை அல்லாவுக்கு கட்டுப்பட செய்து விட்டார்கள். அதாவது ஒமனித்த பாணின்னு சொன்னாலே அந்த அர்த்தம் விளங்கிறது. விளங்குற இடத்துல நல்லா போட மாட்டான். நம்ம வார்த்தைகளை குறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளை சிந்தனைக்கு எல்லாம் விட்டுருவான். அப்போ ஃபக்குல் நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம்த்து வஜ்ஹிய லில்லாஹ் என் முகத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட செய்து விட்டேன், அது நேரடியாக சொல்லியாச்சு. அப்புறம் ஒமனித்தபாணி என்னை பின்பற்றியவர்களும், அவ்வளோதான் இருக்கிறது. பின்பற்றியவர்களும் என்ன செஞ்சாங்க? இதே மாதிரி செஞ்சாங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன வாசகம் அப்படி இருக்கனே? ஒமனித்தபாணி அஸ்லமு, ஒரு ஆள் அஸ்லம்துன்னு சொன்னாங்க ரசூல்லா. அப்போ பின்பற்றியவர்கள் நிறைய இருக்கிறதுனால அஸ்லமு அவர்கள் கட்டுப்பட செய்து விட்டார்கள். உஜூஹகும் ரசூல்லா வஜ்ஹியன்றாங்க என் முகத்தைண்டு, ஒரு ஆளுக்கு சரி. பலராக இருந்தால் உஜூஹகும் அவங்களுடைய முகங்களை லில்லாஹி அல்லாவுக்கு. அப்போ ஒமனித்தபாணி என்று சொன்னால் என்னை பின்பற்றியவர்களும் அஸ்லமு உஜூஹகும் லில்லா தங்களுடைய முகத்தை அல்லாவுக்காக கட்டுப்பட செய்து விட்டார்கள். நானும் அல்லாவுக்காக என் முகத்தை கட்டுப்பட செஞ்சுட்டேன், என்னோடு இருக்கிறவங்களும் கட்டுப்பட செய்து விட்டார்கள் என்று பதிலை சொல்லு. சண்டைக்கு வந்தாங்கன்னா இந்தாப்பா நாங்கள் நீ சொல்கிற ஆளுக்கு நாங்கள் கிடையாது, நீ சொல்கிற மாதிரி உசைரு ஈசாவையெல்லாம் கடவுள்னு சொல்கிற ஆளுக்கு நாங்கள் கிடையாது. நாங்கள் எங்கள் முகத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்தினவர்கள். நான் மட்டும் இல்லை, என்னோடு இருக்கிறவர்களும், நானும் என்னோடு இருப்பவர்களும்
முகங்களை அல்லாஹ்வுக்காக பணிய செய்தவர்கள், வேற யாருக்கும் சரணாகதி அடையாதவர்கள். அது நீ சொல்கிற மாதிரி ஈசாவையோ உசைரையோ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கடவுளுடைய மகன் என்று சொல்ல மாட்டோம், வழிபட மாட்டோம், கும்பிட மாட்டோம் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். மேலும் இந்த ஒமனித்தபாணி இருக்குல்ல, இத்தபாணி என்பது இத்தபா என்றால் பின்பற்றினான், என்னை பின்பற்றினான் என்று சொல்வதாக இருந்தால் ஒரு சேர்க்கணும். ஏயே சேர்க்க இயலாது. இத்தபாவுல சேர்த்தா இத்தபீண்டு வந்துடும். ஃபேலில் கசர் வர விட மாட்டாங்க. அதனால் இத்தபாண்டு ஐனுக்கு ஃபத்தக இருக்குல்ல, அந்த ஃபத்தக கசராக மாறுவதை விட மாட்டாங்க. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஏக்கு முன்னாடி ஒரு நூனை சேர்ப்பாங்க. இது பற்றி பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. விகாயாவுடைய நூனும் அந்த நூனை சேர்த்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இத்தபனி, அந்த நூனுக்கு பிறகு ஒரு இருக்குது, அந்த ஏயை எடுத்துருவாங்க. அந்த கசரை வச்சு நம்ம விளங்கிக்கிறோங்கிறதுனால ஒமனித்தபானின்னு நூனுக்கு அப்புறம் இருக்குது, மறைஞ்சு இருக்குது. ஒமனித்தபானி இப்போ லரபன் இருக்குன்னு வைங்களேன், லரபன் ஜெய்து என்னை அடித்தான்னு சொல்கிறோம். லரப செய்தும்னா ஜெய்து அடித்தான், ஜெய்து என்னை அடித்தான்னு எப்படி சொல்லுவோம்? லரபவுக்கு பிறகு ஒரு ஏயை சேர்க்கணும். ஏயை டைரெக்டாக சேர்க்க முடியாது, ஃபேலில் சேர்க்க முடியாது. சேர்த்தோம்னா லரபங்கிற லரபீண்டு ஆயிரும். ஃபேலுக்கு கசர் வரக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லரபை அப்படி வச்சுக்கிட்டு லரபனி ஒரு நூனோட சேர்த்து சேர்ப்பாங்க. அந்த கசரை கூட நூனில் கொடுத்துருவாங்க. அப்போ லரபனி என்றால் என்னை அடித்தான். அந்த நூனுக்கு மீனிங் கிடையாது, நூனுக்கு அர்த்தம் கிடையாது. நூன் எதுக்கு வந்திருக்குது? அது விகாயான்னா பாதுகாக்கிற நூனு. என்னத்தை பாதுகாக்கும்? ஃபேலுக்கு கசர் வருவதை பாதுகாக்கும். அந்த கசரை அது வாங்கிக்கிறோம், அதுக்காக நூனை சேர்ப்பாங்க. அந்த நூன் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நூனிலேயே கசரை கொடுக்குறாங்கல்ல, அதோட கூட நிறுத்திட்டாலும் சரிதான். லரபனி ஜெய்துன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லரபனி ஜெய்துன், ஜெய்துன் லரபனி. நீட்ட தேவையில்லை, நீட்டின்னு சொல்லலாம். நீட்டி சொல்வதும் கிராமருக்கு மாற்றம் கிடையாது. அது ஜெய்து என்பவன் லரபனி என்னை அடித்தான், அதுவும் கிராமர் படி உள்ளது தான். அல்ல ஜெய்துன் லரபனி, அந்த நீக்கிறது. ஏன் நீக்கிறோம்னு கேட்டால் அந்த நீண்டு கசர் இருக்குதுல்ல, அந்த கசரை காட்டுது பின்னாடி இருக்குங்கிறத, அப்படிங்கிறதுனால நீக்கிடுவாங்க. அப்போ ஜெய்துன் லரபனி என்றும் கிராமர் படி சொல்லலாம். ஜெய்துன் லரபனி என்று குறுகளாகவும் என்ன செய்யலாம், ஒரு குறிலாகவும் சொல்லலாம். அர்த்தம் என்ன, ரெண்டுக்கு ஒன்று தான். என்னை அடித்தாண்டு அர்த்தம். அதே மாதிரி தான் ஒமனித்தபனி என்று ஏயை போட்டுன்னு சொல்லலாம், ஒமனித்தபனி எப்படின்னு சொல்லலாம். அர்த்தம் ரெண்டுக்கு ஒன்று தான். அப்போ என்னை பின்பற்றியவர்களும் நானும் அல்லாஹ்வுக்காக முகத்தை கட்டுப்பட செய்து விட்டோம். நான் என் முகத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட செய்து விட்டேன். என்னை பின்பற்றக்கூடிய மக்கள் அவர்கள் முகத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட செய்து விட்டார்கள்ன்றது அதுக்குடைய அர்த்தம் வந்துடுது. சொல்லியாச்சா பதில்? மேலும் இப்படி சொல்லிட்டு மட்டும் போகக்கூடாது. என்ன செய்யணும்? இப்படி சொல்லிட்டு இந்தப்பா நம்ம கொள்கை தான் அப்படின்னு போயிடக்கூடாது. அவனை கூப்பிடணும். எவனாவது விவாதத்துக்கு வந்தான்னு சொன்ன, அந்தப்பா ஓங்கொள்கை ஈசா நபி அல்லாவுடைய மகன், ஓங்கொள்கை உசைர் அல்லாவுடைய மகன், அதுக்குரிய ஆளுக்கா நாங்கள் கிடையாது, நாங்கள் அல்லாவுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கக்கூடாது. அதனால இங்கே வாடான்னு கூப்பிடணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? எவனா சண்டைக்கு வந்தான்னு சொன்னால் நீங்கள் அவனுக்கு அழைப்பு விட ஆரம்பிக்கணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் சரியான கொள்கையில் இருக்கிறீங்க, அவன் தான் தப்பான கொள்கையில் கொண்டு சண்டைக்கு வர்றான். நீங்கள் என்ன செய்யணும்? அந்த விவாதிக்காமல் ஓடிடக்கூடாது. உங்கள் நிலைப்பாட்டை சொல்லிட்டு இதுதான் சரியான நிலை, இங்கே வந்துரு நீ என்று கூப்பிடணுமா. நல்லா சொல்கிறான், ஒக்குல் நபியை மேலும் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்ல சொல்கிறான். என்ன சொல்ல சொல்கிறான்? ஒக்குல் சொல்லுங்கள். இல்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள். அவங்க தானே சண்டைக்கு வர்றாங்க. ஒக்குள் நீங்கள் சொல்லுங்கள். விவாதத்துக்கு வர்றது யார்? வேதம் கொடுக்கப்பட்டவன். ஒக்குள் நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு? லில்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்க. வேதம் கொடுக்கப்பட்டவன் தான் விவாதத்துக்கு வர்றான். இருந்தாலும் அன்னைக்கு இருந்த சமூகத்தில் வேதம் கொடுக்கப்படாத ஒரு சமுதாயம் இருந்தாங்கல்ல, அவங்க யார்? அரபு சமுதாயம். அது மக்கத்து காஃபியர்களுங்கிறோம்ல, அவங்களுக்கு பேர் உம்மின்னு பேர். அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கல் மண்ண கடவுளுங்கிறாங்க. அவங்களுக்கு சேர்த்து சொல்லு. அவன் விவாதத்துக்கு கூப்பிட்டது வேதம் கொடுக்கப்பட்டவன் தான். இருந்தாலும் அவனுக்கு மட்டும் சொல்லாத, அவனுக்கும் சொல்லு. உள் உம்மியீன, அவன் இல்லாமல் வேதம் கொடுக்கப்படாமல் உம்மியாக இருக்கிறாங்க இல்லை, அவங்களுக்கு சொல்லு. ஒக்குள் நீங்கள் சொல்லுங்கள். லில்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும், உள் உம்மியீன அல்லது நூல் அத்துப்பு,
உம்மீன்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். உம்மின்ற யாரு? அரபு சமுதாயம், அதாவது யூத கிறிஸ்தவர்கள் இல்லாத அன்றைய அரபு சமுதாயத்தை வந்து உம்மிம்பாங்க. உம்முக்கு உங்களுக்கு பல முறை விளக்கம் தந்திருக்கிறோம். பல இடங்களில் வந்திருக்கு அந்த உம்மிங்கிற வார்த்தை, பக்கராவிலே வந்திருக்கிறது. அப்போ விளக்கியிருக்கிறோம். நீங்கள் மறந்திருப்பீர்களே, ஆனால் இன்னொருக்காவும் சொல்லிவிடுறோம். உம்மி என்ற உம்முண்டா என்ன? அம்மான்ற அர்த்தம். உம்மி என்றால் என்ன? தாய் என்ற அர்த்தம். இந்த தாயை வந்து குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்யும்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் தாயவே சார்ந்து இருக்கும். கை குழந்தைங்கிறாங்கல்ல, அந்த கை குழந்தை என்ன செய்யும்? தாயோடு தான் இருக்கும். தாய் இல்லாமல் அதுக்கு இருக்க முடியாது. அதனுடைய உணவுலேருந்து அவங்கள பராமரிக்கிறதுலேருந்து எல்லாமே தாயை சார்ந்தே இருக்கும். அந்த தாயை சார்ந்தே இருக்கிற ஒரு குழந்தைய வந்து உம்மிம்பாங்க. உம்மியுன். ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு பையனை போய் உம்மின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு கால் முளைச்சிருச்சு, அவனா நடந்துக்கிடுவான். யாரை தாயை சேர்ந்தவன் என்று யாரை சொல்லுவோம் என்று கேட்டால், தாய் தூக்கி வளர்ப்பால, நடை பயில்வதற்கு முந்தின ஒரு பருவம். நடை பயில்வதற்கு முந்தின ஒரு பருவத்தில் எப்போ பார்த்தாலும் அம்மாவை சார்ந்தே தான் ஒரு குழந்தை இருப்பான். அந்த ஒரு 3 வயசுன்னு வச்சுக்கலான்னு வைங்களேன். ஒரு 3 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைக்கு பேர் உம்மியுன், தாயை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது நேரடி அர்த்தம். இப்போ வந்து அரபு சமுதாயத்தை உம்மின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தாயை சார்ந்திருக்கிறவனுக்கு எழுத தெரியுமா? வாசிக்க தெரியுமா? ஒழுங்காக பேசவாச்சும் தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி நிலையில் இருக்கிற ஒரு சமுதாயம்னால உம்மி சமுதாயம். சமுதாயத்தை உம்மின்னு எப்போ சொல்லுவாங்க? உம்மிங்கிற வார்த்தை வந்து தாயை சார்ந்தவன்கிறது பல அர்த்தம் உள்ளது. இருந்தாலும் அதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், ஒரு நான் பெரிய ஆளுக்கு உம்மின்னு நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால், ஆள் பெருசாக வளர்ந்துருக்கிறான், உம்மியாக இருக்கிறான். இப்போ எப்படி உம்மியாக இருப்பான்? அவன் தாயை சார்ந்திருக்கலை என்று கேட்டால், அந்த எழுத படிக்க தெரியாமல் இருப்பாங்கல்ல, அந்த அம்சத்தை மட்டும் உம்மியாக இருக்கிறான். மற்றதில் உம்மியாக கிடையாது. ஒரு 25 வயசு வாலிபன் வந்து எழுத படிக்க தெரியலை, அவன் தாயை சார்ந்தா இருப்பான்? அவன் தாயை சார்ந்து இருக்க மாட்டான். எழுத படிக்க தெரிஞ்சால் அவன் தாயை சார்ந்து இருக்க மாட்டான். இருந்தாலும் எழுத படிக்க தெரியலைங்கிற அந்த ஒரு அம்சத்தில் அந்த குழந்தை மாதிரி இவன் இருக்கிறான் என்ற காரணத்திற்காக அவனை உம்மிப்பாங்க. இந்த ஒப்பிட்டு காட்டுதல் என்பது வந்து 100% இதுக்கு தேவையில்லை. ஒரு மனுஷனை சிங்கம்ங்கிறோம், அப்போ 4 கால் இருக்கான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. பிடரி மயிர் இருக்கான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. கர்ஜிக்குதான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஒரு அடியில் அடித்து சாவடிப்பாரான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஒரு மனுஷன் நீங்கள் வந்து சிங்கம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் தைரியத்துக்கு மட்டும்தான் சொல்கிறது. அது எல்லா அம்சமும் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் தைரியமாக நின்று சமாளிக்கல, அது கட்டுக்கதை பொய் தான். சிங்கம் வீரமானது கிடையாது. புலி சிறுத்தைகள் தான் வீரமானது. சிங்கம் வந்து ஒரு பயந்தாங்கொல்லி தான். அது அப்படி பழக்கத்தில் காட்டுராஜான்னு பொய்யா சொல்லி ஆக்கிட்டாங்க. அதனால வீரம்னா சிங்கம்னு என்ன செய்கிறாங்க, ஒரு பழக்கத்துக்கு வந்துருச்சு. அப்போ பழக்கத்துக்கு வந்துடுவோம். சிங்கம்னு ஏன் ஒரு மனுஷனை சொல்கிறோம்? சிங்கத்துடைய எல்லா அம்சமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்ம நம்பிக்கை பிரகாரம் சிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தைரியம், அந்த துணிவு அந்த மனுஷனுக்கு இருக்குது. துணிவு என்பதற்கு மட்டும்தான் அந்த சிங்கம்ங்கிறத எடுத்துக்கிட்டோமே தவிர, சிங்கத்தினுடைய எல்லா அம்சமும் அவன்கிட்ட இருக்குன்ற அர்த்தம் கிடையாது. அது மாதிரி தான் உம்மிங்கிறது. உம்மி என்று சொன்னால் தாயை சேர்ந்தவன் என்பதற்கு பல அர்த்தம் இருக்கிறது. தன்னால் திங்க தெரியாது, தன்னால் நடக்க தெரியாது, தன்னால் பேச தெரியாது, தன்னால் சாப்பிட தெரியாது, எல்லாமே தாயை சார்ந்து இருக்கிறதுனால உம்மிங்கிறோம். ஆனால் பெரிய ஆளை உம்மின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த எழுத படிக்க தெரியாத இருக்கிறான்ல, அதுவும் குழந்தைக்கு தெரியாது தானே, அந்த ஒரு விஷயத்தில் உண்மையாக இருக்கிறான். பாக்கியெல்லாம் உண்மையாக இல்லை, சுயமாக செயல்படுறவனாக தான் இருக்கிறான். அது ஒப்பிடுதல் என்பது அவ்வளோதான் இருக்கும். எப்போவுமே எதை ஒப்பிட்டு சொன்னாலும் சரி என்ன செய்யும், அந்த குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவனுக்கு இருக்குமே தவிர 100% அதே மாதிரி இருக்கணும்னு வராது. அப்போ உண்மை என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த அரபு சமுதாயங்கள் வந்து எழுத படிக்க அவங்க கற்றுக்கிறவே இல்லை. எழுத்தறிவற்ற ஒரு சமுதாயமாக இருந்தாங்க. எழுத்தறிவற்ற சமுதாயமாக இருக்கிறனால அவங்கள பேர் உம்மி. உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயமும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும் பொழுது அவனுக்கு மட்டும் ரசூல்லா உம்மி தானே, உம்மி நபின்னு தானே சொல்கிறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மியாக இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? தாயை சார்ந்து இருந்தாங்களா? இல்லை, எழுத படிக்க தெரியாத ஒரு விஷயத்தில் அந்த தன்மையை போல் இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒகுல் நபி நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு சொல்லணும்? லில்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு. இது வந்து அன்றைக்கு வந்து யூத கிறிஸ்தவர்களை குறிக்கும். அவங்க தான் அங்கே இருந்தாங்க. லில்லதீன ஊத்துல் கிதாப,
வேதம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு மாத்திரம் சொல்லாதீங்க. அவன் தான் சண்டைக்கு வந்தான், இருந்தாலும் அவனுக்கு மட்டும் சொல்லாதீங்க. உம்மியீன, உம்மியன்களுக்கும் சொல்லுங்கள். உம்மியூன் உம்மியானி உம்மியூன பன்மை. அது லில்லதீனன்று லாமு வந்திருக்கிறதுனால, அத்துப்பு செஞ்சுருக்கிறதுனால கசருக்காக வேண்டி என்ன செய்கிறோம், உம்மியினன்னு படிச்சிடறோம். அப்போ லில் உம்மியீன, உம்மியன்களுக்கும் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? சொல்லணும், ஓங்கொள்கைக்கு ஓங்கொள்கை கிடையாது, ஏன் கொள்கை. நாங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு கூட்டம், யாபத்தில் வச்சுக்கன்னு ஆரம்பிக்கணும். ரெண்டாவது சொல்லணும், நீ நீங்கள் வந்துடுறான்னு கூப்பிடணும். அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், லில்லதீன ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். உம்மியின, உம்மி சமுதாய மக்களுக்கும் சொல்லிவிடுங்கள். அஸ்லம் தும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா, நீங்கள் கட்டுப்படுறீங்களா, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களான்னு கூப்பிடுங்க. நாங்கள் இதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், நீனும் ஏற்றுக்கிறியான்னு கேட்கணுமா. அஸ்லம் தும், அஸ்லம் என்றால் இஸ்லாமானான்னு அர்த்தம், கட்டுப்பட்டான்னு அர்த்தம். ங்கிறது கேள்வி குறிக்குள்ளது. 2 ஹம்சா இருக்கிறது. ஒரு ஹம்சா அந்த ஃபெல்ல உள்ளது, அஃப்அலங்கிற வசனுக்கு உள்ளது. இன்னொரு ஹம்சா வந்து அத்துப்பு செய்ய இந்த இஸ்திஃபாம் கேள்விக்குறிக்காக வேண்டி உள்ளது. இந்த 2 ஹம்சா இருக்குல்ல பக்கத்தில், 2 ஹம்சாவில் ஒரு ஹம்சாங்கிறது வந்து அஸ்லம அஃப்அல என்றதுக்கு ஒரு அலிஃப் வரும்ல, அந்த அலிஃபு. அதுக்கு முந்தி இன்னொரு அலிஃப் எதுக்கு வந்திருக்குன்னா, ஏற்றுக்கொள்றீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறோம்ல, அதுக்காக உள்ள ஒரு ஹம்சா அது. அப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உம்மீன்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம் தும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறீங்களா, நீ எங்களை கூப்பிட வர்றீங்களா, நீ ஏற்றுக்கிறியான்னு கேளுங்க. அஸ்லம் தும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா. இஸ்லாம் தான் அல்லாவுடைய மார்க்கன்னு சொல்லிட்டான்ல, அதனால அஸ்லம் தும், இஸ்லாத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா. அல்லது அகராதி அர்த்தப்படி செய்கிறாருந்தா நீங்கள் கட்டுப்படுறீங்களா இந்த அல்லாவுக்கு. அஸ்லம் தும் உஜூஹக்கும் லில்லாஹி, உங்கள் முகங்களை அல்லாவுக்கு கட்டுப்படுத்துறீங்களான்னு, கட்டுப்படுதலுங்கிற ஒரு அர்த்தமும் நம்ம வச்சுக்கிடலாம். அஸ்லம் தும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா, அல்லது உங்களுடைய முகங்களை அல்லாவுக்கு கட்டுப்படுத்த தயாராக இருக்கிறீங்களா என்று கேளுங்கள். கேட்டுவிட்டு ஃபைன் அஸ்லமு, அவர்கள் அஸ்லமு இஸ்லாத்தை ஏற்பார்களேயானால், அல்லது ஒயின் அஸ்லமு உஜூஹகும் லில்லாஹி, அவங்களுடைய முகங்களை அல்லாவுக்கு கட்டுப்பட செய்வார்களேயானால், ஃபகது இஹ்ததௌ, அவர்கள் உறுதியாக நேர் வழி பெற்று விட்டார்கள். இஹ்ததாங்கிறது ஹதா என்பதனுடைய இஃப்தால. ஹதாண்டா நேர்வழி பெற்றாண்டு, நேர்வழி காட்டினான்னு அர்த்தம். இஹ்ததா என்று சொன்னால் அவன் நேர்வழி பெற்றான்னு அர்த்தம். ஹதாங்கிறவன் நேர்வழிக்கு நம்ம அழைக்கிறோம்ல, அழைக்கிற ஆளுக்கு பேர் ஹாதி. நம்ம அழைப்பை ஏற்று வர்றான்ல, அவனுக்கு பேர் முஹ்ததீம்பாங்க. அப்போ ஹதா என்றால் நேர்வழி காட்டினான். அந்த ஹதா என்கிற சொல்ல இஃப்தலன்னு மாற்றினோம்னா இஹ்ததாண்டு வந்துடும். இஹ்ததையா இஹ்ததவ், இஹ்ததவுண்டு வரும். அந்த வாவுடைய தூக்கி விட்டு இஹ்ததவுண்டு ஆக்கிடுவாங்க. அப்போ ஃபைன் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்களேயானால், அல்லது அகராதி அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அவர்கள் கட்டுப்படுவார்களேயானால். யார் கட்டுப்படுறது? அஸ்லமு உஜூஹகும் லில்லாஹி, அவங்களுடைய முகத்தை அல்லாஹ் கட்டுப்பட செய்வார்களேயானால், ஃபகது இஹ்ததவ், அவர்கள் உறுதியாக நேர்வழி பெற்று விட்டார்கள். இஹ்ததவ் மாதியாக இருக்கிறதுனால அதில் கது வந்துச்சுன்னு சொன்னால் உறுதிங்கிற அர்த்தம். வருங்காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் சில வேலைன்ற அர்த்தம். சென்ற காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் உறுதியாக. கது என்கிற சொல், கது என்கிற சொல்லுக்கு பின்னாடி கது லரபண்டு வந்தால் உறுதியாக அடித்தான். கது எல்ரிபி என்றால் சில வேலை அடிப்பான். அந்த கது என்பதற்கு பின்னாடி வரக்கூடியது மாலியா முஸ்தக்பிலான்னு பார்க்கணும். மாலியான ஃபேல் இருந்துச்சுன்னு சொன்னால் உறுதியாகன்ற கதுவுக்கு அர்த்தம் கொடுக்கணும். முஸ்தக்பிலான ஃபேல் இருக்குன்னு சொன்னால் கது என்பதற்கு சில வேலை அப்படின்னு அர்த்தம் கொடுக்கணும். இங்கே வந்து சென்ற கால வினை வந்திருக்கிற காரணத்தினால உறுதியாக. இப்போ ஃபைன் அஸ்லமு, அவங்க கட்டுப்பட்டு நடப்பார்களேயானால், அல்லது இஸ்லாத்தை ஏற்பார்களேயானால், ஃபகது இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். ஃபகது இஹ்ததவ் தான் அதனுடைய இது. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால், இஹ்ததவில் உள்ள அந்த அலிஃப் வந்து வசூலுடைய ஹம்சா அது போயிருங்கும் பொழுது ஹேக்கு சுக்கூன் இருக்கிறது. இந்த ஹேக்கு ஒரு சுக்கூன் இருக்கிறது. கது என்பதில் தாலுக்கும் ஒரு சுக்கூன் இருக்கிறது. கது இஹ்ததவ் இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா கத் இஹ்ததவ். அப்போ கது என்பதில் ஒரு சுக்கூன் இருக்கிறது, அலிஃபை கணக்கில் எடுத்துக்கூடாது. இஹ்ததவில் அந்த ஹேக்கு ஒரு சுக்கூன் இருக்கிறது. இப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னால்
2 சுக்குன் உள்ள எழுத்தை சேர்க்க முடியுமா? முடியாது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா சாக்கினும் இதா ஹுர்ரிக்க பில் கசரி, ஒரு சுக்குன் உள்ள எழுத்துக்கு ஹரக்கத்து செய்யணும்னு வந்துச்சுன்னு சொன்னால் கசரை செஞ்சு விட்ருங்க அப்படின்னு ஒரு பொதுவான இலக்கண விதி இருக்கிறது. அந்த விதியின் பிரகாரம் ஃபக்கத் திஹ்ததோ, தீண்டியம் வந்திருக்கு. ஃபக்கத்துங்கிறது சுக்குன் உள்ள எழுத்து தான். அதுக்கும் சுக்குனு ஹேக்கிய சுக்குன் வரும் பொழுது சேர்க்கறதுக்கு ஒரு ஹரக்கத்து செய்யணும். அது கசராகத்தான் இருக்கணும். அதனால ஃபக்கத் திஹ்ததோ, ஃபக்கத்து இஹ்ததோ, ஃபக்கத் திஹ்ததோன்னு வந்திருக்கு. சரியா? அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்களேயானால் ஃபக்கத் திஹ்ததோ, அவங்க நேர்வழி, உறுதியாக நேர்வழி அடைந்து விட்டார்கள். ஒயின் தவல்லவ், அவங்க புறக்கணிக்கிறாங்க. நீ போய் சொல்கிற இந்த மார்க்கத்துக்கு வந்து சும்மா சொல்கிறன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்குரிய வாதங்கள்லாம் எடுத்து வச்சு புரிய வச்சு டிஸ்கஷன் பண்ணி சொல்கிறது. வாண்டா வந்துடுவானா? வரமாட்டான். நபியே நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களான்னு கேளுங்கன்னு சொன்னால் இதுதான் தாவா செய்கிற முறை. எப்படி சொன்னால் எவனாச்சும் ஏற்றுக்குருவானா? ஒரு ராமசாமிகிட்ட போய் நீ இஸ்லாத்துக்கு வர்றியான்னா அப்படின்னு சொன்னோன்னு வந்துடுவான் அவன். அதுக்கு என்ன அர்த்தம்? அவனை இஸ்லாத்துக்கு கூப்பிடுன்னு சொன்னாலேயே அதுக்குரிய வாதங்களை வை, அவன் வாதத்துக்கு பதிலை கொடு, அவன் சந்தேகத்தை நீக்கு, இதனுடைய சிறப்புகளை எடுத்து செய், அதெல்லாம் புரிய வச்சுட்டு கூப்பிடுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன விளங்கிக்கிறக்கூடாது, அஸ்லம்தும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு மட்டும் கேட்க முடியாது. கேளுங்கடெல்லாம் சொல்கிறான். ஆனால் உலகத்தில் உள்ள நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அப்படி யாரும் சொல்ல மாட்டோம். நீ போய் அவனை இஸ்லாத்துக்கு கூப்பிடுன்னு சொல்கிறோம் ஒரு ஆளை பார்த்து. அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா கூப்பிடுன்னு அர்த்தமா? அதுக்குரிய விஷயங்கள்லாம் சொல்லி அவன் சந்தேகத்தெல்லாம் தீர்த்து குர்ஆன் தமிழாக்கத்தை கொடுத்து புஸ்தகங்களை கொடுத்து சீடிகளை கொடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு கேட்டு அதுக்கு பதிலை சொல்லி மறுகேள்வி கேட்க சொல்லி மறுபடி பதில் சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி தான் அவனை கூப்பிடணும். அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி தான் நீ இஸ்லாத்தை ஏற்கிறீர்களான்னு மட்டும் போய் கேட்கறது வந்து ஒரு சரியான ஒரு அழைப்பு முறை கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லவும் மாட்டான். இப்படி யாருக்கு சொன்னாலும் என்ன அர்த்தம்னு கேட்டால் உரிய முறைப்படி நீ சொன்ன நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா என்று அதற்குரிய சான்றுகளை முன்வைத்து சொல்வீராகன்னு அர்த்தம். அவன்கிட்ட போய் கேட்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களான்னு மட்டும் கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? அதற்குரிய சான்றுகளை முன்வைத்து அவனுடைய சந்தேகங்களை தீர்த்து வைத்து விட்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறியான்னு கேட்கணும். ஒயின் அஸ்லமு, அவங்க ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் ஃபகதிஹ்ததோ, அவங்க நேர்வழி பெற்று விட்டார்கள், முடிஞ்சிருச்சது. ஒயின் தவல்லோ, அவங்க புறக்கணிப்பார்களே ஆனால், ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிறாங்க, மாட்டேங்கிறான். மாட்டேன்னா என்ன செய்யணும்? ரசூலுடைய வேலை என்ன? கொண்டாந்து சேர்க்குற உங்கள் வேலையா? நீங்கள் 1.5 மணி நேரம் அவனுக்கு பயான் பண்ணுறீங்க, அவன் இருந்த இடத்துல இருக்கிறான், அசைய மாட்டேங்கிறான், புறக்கணிக்கிறான், உங்கள் கருத்தை கேட்க மாட்டேங்கிறான், ஈசா தான் அல்லாஹ்வுடைய மகங்கிறான், திருப்பி சொல்கிறான், எத்தனை மதத்தை வச்சாலும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். அப்படி இருந்தால் அப்போ ரசூல் என்ன செய்யணும்? நம்ம வேலை சொல்கிறது தான். வந்தாவா வராட்டி போது என் வேலையா? உன்னை கொண்டாந்து இஸ்லாத்துக்குள்ளே நுழைக்கிறதா என் வேலை? என் வேலை என்னது? எடுத்து சொல்கிறது மட்டும்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அவன் புறக்கணிச்சனா நீ போட்டு கவலைப்படாத, நம்ம சொல்லி கேட்கலையே, நீங்கள் சொல்லி கேட்குற நீங்கள் நல்லாவா? நீங்கள் சொல்கிற ஆள் தான், சொல்கிறாலும் சொல்லுங்கள், அவ்வளவுதான். கேட்க வைக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. அதனால் யாராவது நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொல்லி ஒரு பயிலும் வரலன்னு சொன்னால் அதுக்கு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு கேட்டால் நம்ம வேலை வந்து நம்ம கொடுத்த டியூட்டி வந்து எடுத்து சொல்கிறது மட்டும்தான், இழுத்துக்கிட்டு வர்றது கிடையாது. அவனுடைய கல்புக்குள்ளே நுழைஞ்சி இஸ்லாத்தை புகுத்தி முஸ்லீம் ஆக்குறது நம்ம வேலை கிடையாது. இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்து பிரச்சாரம் பண்ணுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஃபைன் தவல்லவ், அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் ஃபைன்னமா அலைக்க, உன் மீது இருக்கிறது அல் பலாகு, எடுத்து சொல்வது தான் இருக்கிறது. பலாகு என்றால் எடுத்து சொல்வது, மார்க்கத்தை எடுத்து சொல்கிறது தான் உன்னுடைய வேலை. ஃபைன் தவல்லவ், அவங்க புறக்கணிப்பார்களே ஆனால் ஃபைன்னமா அலைக்க அல் பலாகு, இன்னமாவுடைய அர்த்தத்தை இந்த பலாகுல தான் கொடுக்கணும். உன் மீது அல் பலாகு, பலாகு தான் இருக்கிறது. இந்த இன்னமாண்ட அந்த தான், இந்த தான்கிற அர்த்தம் இந்த இன்னமாவுக்குள்ளது. அது எங்கே கொடுக்கணும்னா அந்த முடிக்கிற இடத்துல ஹபரில் கொண்டே கொடுக்கணும். இப்போ இன்னமா அலைக்க, அது ஹபரில் தான் முப்ததா, அது பின்னாடி போட்டிருக்கிறாங்க. இப்போ இன்னமல் பலாகு அலைக்க, உம்மீது வந்து என்ன கடமை என்றால் அல் பலாகு, எடுத்து சொல்வது தான் உனக்கு கடமை. அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தாலும் அவர் போய் மக்களுக்கு சொல்வாரையானால் உள்ளத்துக்குள்ளே நுழைஞ்சிரும்னு எடுத்துக்கிற முடியாது. அவர் சொல்லியும் கேட்காம இருப்பார்கள்.
அல்லாஹ் நாடுனா தான் அபு தாலிபுக்கு சொன்னாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ் கேட்டார் அவரு? கேட்கல. அப்போ என்ன விளைவிக்கிறேன் நபி, என்ன விளைவிக்கிறேன்னு நம்ம வேலை எடுத்துட்டு நம்ம சொல்லிவிட்டோம். வராட்டி நமக்கு என்ன இருக்குது, வந்தால் அவன் சொர்க்கத்துக்கு போக போகிறான், வராட்டி என் வேலையை நான் செஞ்சிட்டேன். என் வேலை என்னது? எடுத்து சொல்கிற வேலை. எடுத்து சொல்கிற வேலையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு நபிக்கு ஆறுதல் சொன்னான்ல. ஃபைன் தவல்லவ், அவங்க புறக்கணிச்சா இடிஞ்சு போய் உட்காராத. 1.5 மணி நேரம் பேசினவன் கேட்க மாட்டேங்கிறானே, இவனுக்காக 10 நாள் ஒதுக்குனானே, கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறானே அப்படின்லாம் நீ கவலைப்படாத. ஏன்? உன் வேலை சொல்கிறது தான். சொல்லிட்டியா இல்லையா, அதோட வேலை முடிஞ்சிருச்சு. வர்றானா இல்லையாங்கிறது ஏன் வேலை, அது உனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். வைன் தவல்லோ, அவங்க புறக்கணிப்பாரையானால் ஃபைன்னமா அழைக்க, உம்மீது இருப்பது அல் பலாகு, எடுத்து சொல்வது தான். பலகன்னா எத்தி வைத்தான், பலாகுன்னா எடுத்து சொல்வது, எத்தி வைத்தல். எடுத்து சொல்வது தான் உமக்கு இருக்கிறதே தவிர கொண்டு போய் சேர்க்கிறது கிடையாது. ஆறுதல், ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்கிறான். அம்புட்டு பேர் நீ காலமெல்லாம் நீ 23 வருஷம் உழைச்சி கூட ஒரு பையன் வராட்டா கூட உனக்கு என்ன பிரச்சனை இல்லை, நீ சொல்லிட்டீல, சொல்ல வேண்டிய சொல்லிவிட்டாய். வர்றான் வரல, வர வைக்கிறதுக்கு உன்னை அனுப்பியிருக்கிறேன், சொல்கிறதுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி காட்டி நபிமார்களாக இருந்தால் நமக்கு இது பொருந்தும். நம்மளும் பல வருஷங்கள் சொல்லிட்டு ஒத்துமை வரமாட்டேங்கிறான், அடித்து துவச்சி தோசம் பண்ணிகிட்டு இருக்கிறான், வரவே மாட்டேங்கிறான். ஒரு ஊரில் தனிச்சு விடப்பட்டிருக்கிறோம், அதுக்காக கவலைப்படணுமா? சொல்லியாச்சுப்பா, வந்தாவா வராட்டிப்பா, எங்கே வேலை சொல்கிறது மட்டும்தான். சொன்னியான்னு எல்லாம் கேட்பானே தவிர இழுத்துட்டு வந்தியான்னு கேட்க மாட்டான். இழுத்துட்டு வர என் வேலை இல்லை, எனக்கு தரப்படல, எனக்கு முடியாது. கல்புல கொண்டே கருத்தை சேர்ப்பது எனக்கு முடியாது என்று ஒவ்வொரு தாயிகளும் என்ன செய்யணும், விளங்க வேண்டும். ஃபைன் தவல்லோ, அதே மாதிரி இந்த முரீது கூட்டம்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு செருப்படியான வசனம். இது அவங்க என்ன செய்கிறாங்க, அவுளியாக்கள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்கள்ட்ட முரீது வாங்கினோம்னா நம்ம உள்ளத்தில் கருத்தை சேர்த்துருவாங்களாம், நம்மளை உள்ளத்தை பக்குவப்படுத்திடுவாங்களாம், நம்மளை நேர்வழிக்கு கொண்டு போயிடுவாங்களாம். நம்புறான்ல, அடே ரசூலுக்கே இல்லைன்னால சொல்கிறது மட்டும்தான்ப்பா செய்ய முடியும். நீ ஒரு பெரிய ஷேகு முரீதுன்னு வாங்குறாங்கல்ல, அந்த ஷேகிட்ட முரீது வாங்கிட்டு இந்த ஷேகு சொன்னாரையானால் நம்ம உள்ளத்தை அப்படியே என்ன செய்வாராம், அப்படியே ரிமோட் கண்ட்ரோலில் எடுத்து சுத்தப்படுத்திடுவாருங்கிறாங்க. அது ரசூலுக்கே முடியாதுங்கிறான் அல்ல. ஒயின் தவல்லோ, அவர்கள் புறக்கணிப்பாரையானால் ஃபைன்னமா அலைக்கல் பலாக், உமக்கு எடுத்து சொல்கிற மட்டும்தான், உமக்கே எடுத்து சொல்கிற வேலை தான்னு சொன்னால் மற்ற ஆட்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, எடுத்து சொல்கிறது மட்டும் தான். எடுத்து தான் சொல்லுவாங்க, வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒல்லாஹு, அல்லாஹ் என்பவன் பசீருன், பார்ப்பவனாக இருக்கிறான். பில் இபாதி, அடியார்களை. பசரவங்களுக்கு பிறகு பேங்கிறது வரும். ஒன்றை பார்த்தான்னு சொன்னால் எதை பார்க்கிறான் என்பதற்கு பேயை சேர்த்துக்கிடுவாங்க. ஒல்லாஹு பசீரும் பில் இபாதி, அல்லாஹ் அடியார்களை பார்க்கிறவன் சொன்னால் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நுணுக்கமாக அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இது ஒரு விஷயம். அதாவது விவாதத்துக்கு வந்தான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஓடக்கூடாது. வந்தான்னு சொன்னால் இங்கே விவாதத்துக்கு வர்ற நம்ம கொள்கை தான், என்னுடைய முகத்தையும் என் மக்கள் அவங்களுடைய முகத்தையும் அல்லாஹ்வுக்குன்னு நான் ஆக்கின ஒரு கூட்டத்தார் நாங்கள். இது அல்லாஹ்வை தான் வணங்கணும், வேறு யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லி தெளிவான சான்றுகளை எடுத்து வச்சு அவனுக்கு விளக்கம் சொல்லணும். சொல்லிவிட்டு இங்கே வந்துடுறா, உன் கொள்கை தப்பாக இருக்குடான்னு கூப்பிடவும் செய்யணும். வந்துட்டானா அல்ஹம்துலில்லாஹ், நேர்வழிக்கு வந்துட்டான். வரலையா, போடா, வராட்டி எனக்கு என்ன அப்படின்னு போகணும். அப்படிங்கிற விஷயத்தை அல்ல அங்கே முடிச்சிடுறானா. இது எத்தனை வசனம், 20 வசனம். அதுக்கு அடுத்தது 21வது வசனத்துலேயும் அதன் தொடர்ச்சி தான். அதுக்கு சம்பந்தம் இருக்குது. என்ன வருது, இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிப்பவர்கள். யக்ஃபுரூன பி, கஃபரவுக்கு பிறகு பே வரும். யக்ஃபுரூன ஆயாத்தில்லாஹின்னு பே இல்லாமல் சொல்லக்கூடாது. யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வின் வசனங்களை கொண்டு மறுக்கிறார்கள் அர்த்தம் செய்யக்கூடாது. அப்படி தான் ஆலிம்சாக்கள் சொல்லி தருவாங்க. கொண்டுன்னு அங்கே வந்துடும், பே வந்தால் கொண்டுன்னு சொல்லிடுவாங்கன்னு. அப்படி கிடையாது. கஃபரவுக்கு பே வரும். இன்னல்லதீன யக்ஃபுரூன, யார் நிராகரிக்கிறார்களோ, எதை நிராகரிக்கிறார்கள், பி ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வின் வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ, ஒரு தப்பாச்சா. ரெண்டாவது, யக்துலூன நபியின, நபிமார்களை கொலை செய்கிறார்களோ, அந்த யக்ஃபுரூனோட அத்துவு. அப்போ இன்னல்லதீன யக்துலூன நபியினன்னு வந்துடும். யக்ஃபுரூனோட இதில் அத்துவு வச்சோம்னு சொன்னால் இந்த வாசகம் அதில் சேர்ந்துக்கிறோம். எப்படி, இன்னல்லதீன யக்ஃபுரூன பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வின் வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ, மேலும் யக்துலூன நபியின, நபிமார்களை கொல்லவும் செய்கிறார்களோ. எது கொள்றாங்கன்னு கேட்டால் பி கைரி ஹக்கின், ஹக்னா நியாயம், எந்த ஒரு நியாயமும் இல்லாமல். ஹக்கு என்றால் உண்மை, ஹக்கு என்றால் சத்தியம், ஹக்கு என்றால் நியாயம்,
ஹக்கு என்றால் உரிமை. ஒருத்தனுடைய சொத்து வந்து இன்னொருத்தன் அபகரிக்கிறான்னு வைங்க, அவன் ஹக்கமை எடுக்கிறான். ஹக்குங்கிறது உரிமை. இப்படி பல அர்த்தம் இருக்கிறது. இங்கே வந்து நியாயம். கொலை செய்கிறதுக்கு வந்து மார்க்கத்தில் வந்து அனுமதி இருக்கத்தானே செய்யுது. அதுக்குரிய நியாயம் இருந்தால் கொள்ளலாம்ல. கொலை செய்தல் என்பது ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான்னா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க, அது ஒரு கொலை தானே. அது ஒருத்தன் தப்பு செஞ்சதுக்காக வேண்டி ஒரு கவர்மெண்ட் வந்து மரண தண்டனை கொடுத்துச்சின்னு சொன்னால் அது அதே மாதிரி என்னையை ஒருத்தன் கொல்ல வர்றான், நான் கொஞ்சம் அசந்தா என்னையை கொன்றுவான், நான் திருப்பி அவனை கொள்கிறேன், இதுவும் கொலை தான். இது நியாயமான கொலை. கொலைங்கிறது வந்து ஒரு போரில் கொள்கிறான். அது என்ன போரில் கொள்கிறோமே, போரில் என்ன மாலையாக போடுறோம்? நம்மளோட சண்டைக்கு வர்றவங்கள போர்க்களத்தில் என்ன செய்கிறோம், நம்ம அங்கிட்டு 100 வெட்டுறோம் இங்கிட்டு 100 வெட்டுறான்னா இதெல்லாம் எதுக்கு கொள்கிறோம்? இதெல்லாம் வந்து நியாயமான கொலை. போர் நம்மளை சண்டைக்குன்னு வருவார்களே, ஆனால் நம்ம போய் நின்றவனை கொன்றாதான் நம்ம மக்களை பெண்களையும் பாதுகாக்க முடியும் என்பதற்காக வேண்டி அதெல்லாம் நியாயமான கொலையில் வந்து நியாயமான கொலைன்னு ஒன்று இருக்கிறது, நியாயமற்ற கொலைன்னு இருக்கிறது. நபிமார்களை கொலை பண்ணாங்கள, அவர் என்ன செஞ்சதுக்கு நபிமார்களை கொலை பண்ணாங்க? அவர் எந்த ஒரு கற்பழிப்பு நடத்தலை, யாரையும் கொல்லலை, குற்றவியல் சட்டத்தில் எதுக்கெல்லாம் மரண தண்டனை இருக்குதோ அது மாதிரியான ஒரு காரியத்தை அவர் செய்யவே இல்லை. ஒரு இறைவன் வணங்கடான்னு சொன்னார், அதுக்கு தானே கொலை பண்ணாங்க. அப்போ அநியாயமாக தானே கொண்டிருக்கிறாங்க. அதுதான் இல்லை சொல்கிறான், ஒயக்துலூன நபியின, நபிமார்களை கொள்கிறார்களோ பிகைரி ஹக்கின், நியாயமில்லாமல் நபிமார்களை யார் கொள்கிறார்களோ, இதெல்லாம் வந்து முந்தைய சமுதாயத்தில் செஞ்சாங்கல்ல, அந்த செயலை சுட்டி காட்டி அதில் தொடர்ச்சியாக அந்த வேதக்காரர்கள் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்ல போகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.